ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಾನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುವ ಈ ಅವಕಾಶವನ್ನು ಒಡೆಯನಾದ ದೇವರು ಒದಗಿಸಿದ್ದಾನೆ. மறுபடியும் உங்களை சந்திக்கும்படியான இந்த ஒரு வாய்ப்பை கர்த்தராகிய தேவன் ஒதுக்கி இருக்கிறார். ಆದ ಕಾರಣ ನಾನು ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳುವವನಾಗಿದ್ದೇನೆ. அதன் காரணம் அவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அது மாத்திரமல்ல, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಈ ಸಂದೇಶ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಫಲಗಳನ್ನು ನೀಡಬೇಕೆಂದು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. இந்த ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை கொண்டு வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾವು ಸಂದೇಶದ ಕಡೆಗೆ ಹೋಗೋಣ. நாம் ஜெபம் செய்து தேவ செய்தி பக்கம் கடந்து போவோம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಾನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. மறுபடியும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன். ಇಂದಿನ ಸಂದೇಶಕ್ಕೆ ಆರಿಸಿಕೊಂಡಿರುವ ವಾಕ್ಯ ಭಾಗ, இன்றைக்கான செய்திக்கு தேர்வெடுத்த வேத பகுதி ಹಿಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ எபிரேயருக்கு எழுதின கடிதம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது அதிகாரம் ವಚನ 7ರಿಂದ 19. வசனம் 7ರಿಂದ 19. ಈ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿರುವ ಎಚ್ಚರಿಕೆಯ ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த கடிதத்தில் இருக்கிற எச்சரிக்கைக்குள்ளான விஷயங்களை தியானிக்கிறோம். ಕಳೆದ ವಾರ ಮೊದಲನೆಯ ಎಚ್ಚರಿಕೆಯ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡಿದೆವು. கடந்த வாரம் முதலாவது எச்சரிப்பை குறித்து தியானித்தோம். ಅದೇನೆಂದರೆ ನಿರ್ಲಕ್ಷ್ಯ. அது என்னவென்றால் அசட்டை. ಈ ವಾರ ಎರಡನೆಯ ಎಚ್ಚರಿಕೆಯ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த வாரம் இரண்டாவது எச்சரிக்கை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ಈ ಸಭೆಯ ಜನರು இந்த சபையின் ஜனங்கள் ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருந்தார்கள். ಈ ಜನರಿಗೆ ದೇವರು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த ஜனங்களை தேவன் எச்சரிக்கிறார். ಯಹೂದ್ಯರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲು ತೊಡಗಿದರು. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ಬಹಳ ಉತ್ಸಾಹದಿಂದ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. மிகவும் உற்சாகத்தோடு ஆரம்பித்தார்கள். ಆದರೆ ಕೆಲವು ಸಮಯದ ನಂತರ ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ಆ ಉತ್ಸಾಹ ಕಡಿಮೆಯಾಯಿತು. அந்த உற்சாகம் குறைந்து போனது. ಅವರ ಹಿಂದಿನ ಧಾರ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಹಿಂಜರುಗುತ್ತಿದ್ದರು. அவர்கள் முந்தைய மத ரீதியான காரியங்களுக்கு பின்தொடர்ந்தார்கள். ಅವರ ಮೂಢನಂಬಿಕೆಯ ಕಾರ್ಯಗಳು, அவர்களுடைய மூட நம்பிக்கைக்குள்ளான காரியங்கள். ಎರಡು ದೋಣಿಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದರು. இரண்டு படகில் பயணம் செய்ய முயற்சித்தார்கள். ದೇವರು ಈ ಪತ್ರಿಕೆಯ ಮೂಲಕ, தேவன் இந்த கடிதத்தின் மூலமாக ಆತನ ಜನರನ್ನು ಪುನಃ ತನ್ನ ಬಳಿಗೆ ಸೆಳೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. அவருடைய ஜனங்களை மறுபடியும் தம்மிடத்தில் இழுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார். ಇಲ್ಲಿ ಹೇಳುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, இங்கு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ನೀವು ಹೇಗೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡುತ್ತೀರಾ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಲ್ಲ, நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்க என்பது முக்கியம் அல்ல, ಹೇಗೆ ಮುಕ್ತಾಯ ಮಾಡುತ್ತೀರಾ ಎಂಬುದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. எப்படி முடிவடைகிறீங்க என்பதே முக்கியமா இருக்கிறது. ಈ ವಚನಗಳ ಇವತ್ತು ಧ್ಯಾನ ಮಾಡುವ ವಚನಗಳ ಹಿನ್ನೆಲೆಯನ್ನು ನೋಡುವಾಗ, இன்றைக்கு தியானிக்க போற வசனங்களின் பின்னணியை பார்க்கும்போது, ಬರಹಗಾರನು ಅರಣ್ಯ ಕಾಂಡದಲ್ಲಿ ನಡೆದಂತ ವಿಷಯವನ್ನು ಬರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. இதை எழுதியவர் வனாந்தரத்தில் நடந்த விஷயத்தை எழுதுகிறார். ದೇವರು ಜನರನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಬಿಡಿಸಿದನು. தேவன் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்தார். ದಾರಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದನು. பாதையில் அநேக அற்புத காரியங்களை செய்தார். ಆದರೆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದಾಗ, ஆனால் ஒரு இடத்தில் வந்தபோது ಈ ಜನರು ನೀರಿಗಾಗಿ ದೇವರ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಿದರು. இந்த ஜனங்கள் தண்ணீருக்காக தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள். ದೇವರು ಈ ಜನರಿಗೆ ನೀರನ್ನು ನೀಡಿದನು. தேவன் இந்த ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். ಆದರೆ ಈ ಜನರ ಮೇಲೆ ಕೋಪಗೊಂಡನು. ஆனால் இந்த ஜனங்கள் மீது கோபம் கொண்டார். ಆದ ಕಾರಣ ಈ ಜನರು ವಾಗ್ದಾನ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಲೇ ಇಲ್ಲ. அதன் காரணம் இந்த ஜனங்கள் வாக்குப்பண்ண தேசத்துக்கு போய் சேரவே இல்லை. ಅರಣ್ಯದಲ್ಲೇ ಮರಣ ಹೊಂದಿದರು. வனாந்தரத்திலே மரித்து ಈ போனார்கள். ಪತ್ರಿಕೆಯ ಬರಹಗಾರನು இந்த கடிதத்தை எழுதியவர் ಸಭೆಯ ಕ್ರೈಸ್ತರನ್ನು சபையின் கிறிஸ்தவர்களை ಆ ಯಹೂದ್ಯರಿಗೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த யூதர்களுக்கு ஒப்பிடுகிறார். ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು, நல்ல விதத்தில் ஆரம்பித்தார்கள், ಆದರೆ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮುಂದುವರಿಸಲಿಲ್ಲ. ஆனா நல்ல விதத்தில் முன் தொடரவில்லை. ಪತ್ರಿಕೆಯ ಬರಹಗಾರನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, கடிதத்தை எழுதியவர் சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ಈ ಹೊತ್ತು ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ಅದನ್ ಕಾರಣ ನಾವು ದೇವರು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಬೇಕು. நாம் தேவன் சொல்லுவதை கேட்க வேண்டும். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ದೇವರು ಹೇಳುವುದನ್ನು ಯಾವಾಗ ಕೇಳಬೇಕು? தேவன் சொல்லுவதை எப்பொழுது கேட்க வேண்டும்? ದೇವರು ಈ ದಿನ ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ಆದ ಕಾರಣ ಈ ಹೊತ್ತೇ ಆತನ ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ಕೇಳಬೇಕಾಗಿದೆ. அதன் காரணம் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நாம் கேட்பதாக இருக்கிறது. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳದೆ ಇರುವುದನ್ನು ಅನೇಕರು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஏனென்றால் தேவ வார்த்தையை கேட்காமல் இருப்பது அநேகர் பழகி கொண்டிருக்கிறார்கள். ನೀವು ನನ್ನ ಮಾತುಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡದೆ ಇರಬಹುದು. நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கலாம். ನಿಮ್ಮ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಾತುಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡದೆ ಇರಬಹುದು. உங்களுடைய கணவன் மனைவியோட வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கலாம். ಯಾಕೆಂದರೆ ಇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಅನೇಕ ಸಾರಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ.
ஏனென்றால் இவர்கள் அநேக முறை நம்மோடு கூட பேசுகிறார்கள். ಅದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அதற்கு நாம் எதிர்ப்பனாக எதுவும் ಅದೇ செய்வதில்லை. ರೀತಿಯಲ್ಲಿ அதே விதத்தில் ದೇವರು ಕೂಡ ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. தேவனும் கூட நம்மோடு கூட பேசுகிறார். ಆದರೆ ನಾವು ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆனால் நாம் எதிர்ப்பன எதுவும் செய்வதில்லை. ಆದರೆ ದೇವರ ಕಠಿಣವಾದ ಶಿಕ್ಷೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ஆனால் தேவனுடைய கடினமான தண்டனை வருவதற்கு முன்பாக ನಾವು ಆತನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಬೇಕು. நாம் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. நான் என்னுடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறேன். ಕೆಲವೊಮ್ಮೆ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. சில முறை என்னுடைய வார்த்தைகளை கேட்பதில்லை. ಆಗ ನನ್ನ ಧ್ವನಿ ಎತ್ತರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. அப்பொழுது என்னுடைய குரல் கொஞ்சம் அதிகமாகும். ತಟ್ಟನೆ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕಿವಿಗೊಡುತ್ತಾರೆ. உடனே என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡುವಾಗ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்போது ಈ ಹೊತ್ತೇ ನಾವು ಆತನ ಮಾತುಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡಬೇಕಾಗಿದೆ. இன்றைக்கே நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கதா இருக்குது. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಹೀಬ್ರೂ ಭಾಷೆಯಲ್ಲಿ எபிரேய பாஷையில் ಕೇಳುವುದು கேட்பது ಮತ್ತು ವಿಧೇಯರಾಗುವುದು மற்றும் கீழ்ப்படிவது ಒಂದೇ ವಿಷಯವಾಗಿದೆ. ஒரே விஷயமா இருக்கிறது. ಅಂದರೆ அப்படி என்றால் ನಾವು ದೇವರ ಮಾತುಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗದಿದ್ದರೆ நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் ಆತನ ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ಕೇಳುತ್ತಿಲ್ಲ. அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதில்லை. ದೇವರ ಮಾತುಗಳಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ಆತನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿಲ್ಲ. இல்லை என்றால் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. ದೇವರು ಈ ವಚನಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் இந்த வசனங்களை கொண்டு நம்மை எச்சரிக்கிறார். ದೇವರು ಈ ವಚನದಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಸುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, தேவன் இந்த வசனங்களை கொண்டு எச்சரிக்கிற விஷயம் என்னவென்றால், ಅಂದರೆ ಈ ಜನರಲ್ಲಿದ್ದ ಸಮಸ್ಯೆಯ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, அப்படி என்றால் அந்த ஜனங்களுக்குள்ள பிரச்சனைக்குள்ளான விஷயம் என்னவென்றால், ಎರಡನೆಯ ಸಮಸ್ಯೆ ಏನೆಂದರೆ, இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால் ಅವರ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದರು. அவருடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். ಆದ ಕಾರಣವೇ ಈ ಸಂದೇಶಕ್ಕೆ ನಾನು ಹೃದಯ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದೇನೆ. அதன் காரணமே இந்த தேவ செய்திக்கு நான் இதயம் என்று பெயர் வைத்திருக்கிறேன். 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಈ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು. 2000 வருஷத்திற்கு முன்பு இந்த பிரச்சனை இருந்தது. ಅದೇ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಈ ಹೊತ್ತು ಕೂಡ ನಾವು ನೋಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. அதே பிரச்சனையை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಅಂದರೆ கடினப்படுத்திக் கொள்வது என்றால் ದೇವರ ಮಾತುಗಳಿಗೆ ಕಿವಿಗೊಡುವುದಿಲ್ಲ, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதில்லை, ಆತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. அவருடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರಿರುತ್ತಾರೆ, நம்முடைய சபையிலும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ಆದರೆ ಕೇವಲ 10 ಜನ ஆனால் வெறும் 10 பேர் ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಪೂರ್ಣವಾಗಿ ವಿಧೇಯರಾಗುವ 10 ಜನ தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படுகிற வெறும் 10 பேர் ಇದ್ದರೆ ಸಾಕು. இருந்தால் போதும். ನಮ್ಮ ಏರಿಯಾವನ್ನು ನಾವು ಬದಲಾವಣೆ ಮಾಡಬಹುದು. நம்முடைய ஏரியாவை நாம் மாற்ற முடியும். ಘನ ಸೇವಕರಾದ ಡಿ.ಎಲ್. ಮೂಡಿ ಹೀಗೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, மதிப்பிற்குரிய சேவக ஊழியக்காரனான டி.எல். மூடி சொல்லுகிறார், ಹೀಗೆಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, இப்படியாய் ஜெபம் செய்கிறார், ದೇವರೇ தேவனே ನಿನಗೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಭಯಪಡುವ 25 ಜನರನ್ನು ನನಗೆ ನೀಡು. உமக்கு முழுமையாக பயப்படுகிற 25 பேர் எனக்கு தாங்க. ನಾವು ಲೋಕವನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಬಹುದು. நாங்க உலகத்தை மாற்ற முடியும். ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் தேவன் சொல்லுகிறார், ನನಗೆ ವಿಧೇಯರಾಗುವ ಮನುಷ್ಯರನ್ನು ನಾನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದೇನೆ. எனக்கு கீழ்ப்படுகிற மனுஷர்கள் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். ಹೊಸ ಮಾರ್ಗ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೊಸ ಮಾರ್ಗ ಸಭೆயில் ಪ್ರತಿ ಭಾನುವಾರ ದೇವ ವಚನವನ್ನು ನಾವು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய வசனத்தை நாம் பேசுகிறோம். ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲೂ ಈ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತದೆ. அநேக சபைகளிலும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ಆದರೆ ಅನೇಕರು ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. ஆனால் அநேகர் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. ಯಾಕೆಂದರೆ ಅವರ ಹೃದಯ ಕಠಿಣವಾಗಿಕೊಂಡಿದೆ. ஏனென்றால் இதயம் கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ಬರಹಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, கடிதத்தை எழுதியவர் சொல்லுகிறார், ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಹಾಗೆ ನೀವು ಇರಬೇಡಿರಿ. இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்க இருக்காதீங்க. ಅವರು ದೇವರ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಿದರು, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள். ದೇವರ ಮಹಿಮೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದರು. தேவனுடைய மகிமையான காரியங்களை பார்த்தார்கள். ದೇವರು ಈ ಜನರಿಗೆ ಆಹಾರವನ್ನು ನೀಡಿದನು. தேவன் ಜನங்களுக்கு ಆಹಾರத்தை கொடுத்தார். ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಸೀಳಿ ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿದನು. செங்கடலை பிளந்து நடுவில் நடக்க செய்தார். ಆದರೆ ಕೇವಲ ನೀರಿಗಾಗಿ, ஆனால் வெறும் தண்ணீருக்காக ದೇವ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಿದರು. தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள். ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದರು, அற்புத காரியங்களை ಆದರೆ பார்த்தார்கள். ದೇವರ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಿದರು. ஆனால் தேவ
தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள். ಈ ವಿಷಯ ಈ ದಿನದಲ್ಲೂ ಸತ್ಯವಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. இந்த விஷயம் இந்நாட்களிலும் சத்தியமா இருக்குது பிரியமான சகோதர சகோதரிகளே. ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புத காரியங்களை செய்திருக்கிறார். ತನ್ನ ಕೃಪೆಯ ಮೂಲಕ தம்முடைய கிருபையின் மூலமாக ಆಹಾರವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ, ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், ಕೆಲಸವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ, வேலையை கொடுத்திருக்கிறார், ಬಟ್ಟೆಯನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ, ஆடையை கொடுத்திருக்கிறார், ಮನೆ ಕುಟುಂಬವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ, வீடு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ಜೀವಭಾಗ್ಯರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಬರೆದಿದ್ದಾನೆ. ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயரை எழுதியிருக்கிறார். ಆದರೆ ಅನೇಕ ಸಮಯ ஆனா அநேக முறை ನಾವು ಸ್ವಾರ್ಥಿಗಳಾಗುತ್ತೇವೆ. நாம் சுயநலமாக மாறி ನಾವು விடுகிறோம். ದೇವರಿಂದ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாம் தேவனிடம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ಕೆಲವು ಕಾಲ ಸ್ತೋತ್ರಗಳು ಹೇಳುತ್ತೇವೆ, சில நாட்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம், ಆಮೇಲೆ ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. அதன் பிறகு மறந்து விடுகிறோம். ಸ್ವಾರ್ಥ ಮತ್ತು ಅವಿಧೇಯತೆ ತುಂಬಿಕೊಂಡಿರುವಂತಹ சுயநலம் மற்றும் கீழ்ப்படியாமல் நிறைந்திருக்கிறதான ಇಸ್ರೇಲ್ ಜನರು ದೇವರನ್ನು ಕೋಪಗೊಳಿಸಿದರು. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள். ನಾವು ಅನೇಕರನ್ನು ಕೋಪಗೊಳಿಸುತ್ತೇವೆ. நாம் ಅನೇகரை கோபப்படுத்துகிறோம். ಸ್ವಂತದವರನ್ನು, சொந்தக்காரர்கள், ಸ್ನೇಹಿತರನ್ನು, நண்பர்கள், ಮಕ್ಕಳನ್ನು, பிள்ளைகளை, ಕೆಲಸ ಮಾಡುವ ಜನರನ್ನು, வேலை செய்கிற இடத்தில் ಅನೇಕರನ್ನು ನಾವು ಕೋಪಗೊಳಿಸುತ್ತೇವೆ. அநேகரை நாம் கோபப்படுத்துகிறோம். ಆದರೆ ಈ ಜನ ஆனா இந்த ஜனங்கள் ದೇವರನ್ನೇ ಕೋಪಗೊಳಿಸಿದರು. தேவனையே கோபப்படுத்தினார்கள். ಯಾಕೆಂದರೆ ಅವರ ಹೃದಯ ಗಲಿಬಿಲಿಯ ಹೃದಯವಾಗಿತ್ತು. ஏனென்றால் அவருடைய இருதயம் குழப்பத்துக்குள்ளான இருதயமா இருந்தது. ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದ್ದರು, சரியான பாதையில் போய் கொண்டிருந்தார்கள். ಸಡನ್ ಆಗಿ ಬೇರೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. உடனே வேறு பாதையில் போய் விட்டார்கள். ದೇವ ವಚನವನ್ನು ಓದಿದ್ದಾರೆ, தேவ வசனத்தை வாசித்திருக்கிறார்கள். ಆದರೆ ದೇವ ವಚನದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஆனால் தேவ வசனத்தின் பாதையில் நடப்பதில்லை. ಇದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸತ್ಯವಾಗಿದೆ. இது நம்முடைய வாழ்க்கையிலும் சத்தியமா இருக்கிறது. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸತ್ಯವಾಗಿದೆ. என்னுடைய வாழ்க்கையில் சத்தியமா இருக்கிறது. ಉದ್ದೇಶಪೂರ್ವಕವಾಗಿ நோக்கத்தின் பூர்வமாக ದೇವ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು தேவ பாதையை விட்டு ನಮ್ಮ ಸ್ವಾರ್ಥ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತೇವೆ. நம்முடைய சுயநலமான பாதையில் நடக்க நாம் விரும்புகிறோம். ದೇವ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ, தேவனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ, தேவனை குறித்தாக நாம் பேசுகிறோம். ಆದರೆ ನಮ್ಮ ನಡತೆಯಲ್ಲಿ ಅದು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆனால் நம்ம நடவடிக்கையில் அதை காண்பித்துக் கொள்வதில்லை. ಇಸ್ರೇಲ್ ಜನರು இஸ்ரவேல் ஜனங்கள் ದೇವ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯನ್ನು ತರಬೇಕಾಗಿತ್ತು. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை தரக்கூடியதா இருந்தது. ದೇವರನ್ನು ಕೋಪಗೊಳಿಸಿದರು. ஆனால் தேவனை கோபப்படுத்தினார்கள். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಕಾರಣವೇನೆಂದರೆ நாம் இந்த உலகத்தில் இருக்க காரணம் என்னவென்றால் ದೇವರನ್ನು ಪ್ರಶಂಸಿಸುವುದಕ್ಕಾಗಿ. தேவனை மகிழ்க்கக்கூடியதாக. ಆದರೆ ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ಅದರ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. ஆனால் நாம் அநேக முறை அதற்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம். ದೇವರು ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದನು. தேவன் இஸ்ரவேல் ಜನರ வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். ಅವರ ಜೀವನವನ್ನು ಉದ್ಧರಿಸುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದನು. அவருடைய வாழ்க்கையை முன்னேற்ற அநேக காரியங்களை செய்து வந்தார். ಆದರೆ ಇವರು ದೇವರನ್ನು ಕೋಪಗೊಳಿಸಿದರು. ஆனால் இவர்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ அதே விதத்தில் ನಾವು ಕೂಡ ದೇವರ ಮಾತುಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ, நாமும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை, ಆತನ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. ಹೃದಯವು ಅಲಿದಾಡುತ್ತದೆ. இருதயம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. ದೇವರನ್ನು ಎಷ್ಟು ಸಾರಿ ನಾವು ಕೋಪಗೊಳಿಸಿದ್ದೇವೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. தேவனை எவ்வளவு முறை நாம் கோபப்படுத்திருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. ಕೋಪಗೊಂಡ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ கோபம் கொண்ட தேவன் சொல்லுகிறார் 11ನೇ ವಚನದಲ್ಲಿ, 11ರ வசனத்துல, ಹೀಗಿರಲು ಇವರು ನನ್ನ ವಿಶ್ರಾಂತಿಯಲ್ಲಿ ಸೇರುವುದೇ ಇಲ್ಲವೆಂದು ಕೋಪಗೊಂಡು ಪ್ರಮಾಣ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று என்னுடைய கோபத்திலே நான் ஆணையிட்டேன். ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಗೆ ಬಂದರು, எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தார்கள், ವಾಗ್ದಾನ ದೇಶಕ್ಕೆ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಹೋದರು, வாக்குப்பண்ண தேசத்திற்கு பக்கத்தில் போனார்கள். ಆದರೆ ಅವರು ಅಲ್ಲಿ ಸೇರಲಿಕ್ಕೆ ಆಗಲೇ ಇಲ್ಲ. ஆனால் அவர்கள் அங்க போய் சேர முடியவே இல்லை. ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದರು. வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். ಮನುಷ್ಯನ ಪಾಪದ ಮಾರ್ಗಕ್ಕೆ மனுஷனின் பாவத்தினுடைய பாதைக்கு ದೇವರು ಕೊಡುವ ಯೋಗ್ಯವಾದ ಶಿಕ್ಷೆ, தேவன் கொடுக்கிறதான தகுதியான தண்டனை, ಭಕ್ತನ ಯೋಗ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ விசுவாசின் தகுதியான தண்டனை என்னவென்றால் ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದು. தேவனுக்கு கீழ்ப்படிவது, ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಂಡ ಜನರಿಗೆ, இதயத்தை கடினப்படுத்திக் கொண்ட ஜனங்களுக்கு, ದೇವರ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಿದ ಜನರಿಗೆ தேவனுக்கு விரோதமாக பேசின ஜனங்களுக்கு ದೇವರು ಕೊಟ್ಟ ಶಿಕ್ಷೆ ಏನೆಂದರೆ தேவன் கொடுத்த தண்டனை ಅವರು என்னவென்றால் ವಾಗ್ದಾನ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಲೇ ಇಲ್ಲ. அவர்கள் வாக்குப்பண்ண தேசத்திற்கு போய் சேரவே ಈ இல்லை. ಸಭೆಯ
ಜನರು ಕೂಡ இந்த சபையின் ஜனங்களும் கூட ಅವರ ಹೃದಯಗಳನ್ನು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಂಡರು. அவருடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை. ಬರಹಗಾರನು ಎಚ್ಚರಿಸುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, இதை எழுதியவர் எச்சரிக்கிற விஷயம் என்னவென்றால் 12ನೇ ವಚನದಲ್ಲಿ, 12வது வசனத்துல, ಸಹೋದರರೇ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ, ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವ ಅಪನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಕೆಟ್ಟ ಹೃದಯವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾವನಲ್ಲಾದರೂ ಬರಬಾರದು. சகோதரர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் யாருக்கும் இல்லாதபடி நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ, ಹೀಗೆ ಆಗಬಾರದು ಎಂದು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. பாடுங்க, இப்படியா நடக்க கூடாது என்று எச்சரிக்கிறார். ಇದು ನಮ್ಮ ಪ್ರತಿನಿತ್ಯದ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿರಬೇಕು. இது நம்முடைய அனுதின ஜெபமா இருக்க வேண்டும். ದೇವರಿಂದ ನಾವು ದೂರವಾಗಬಾರದು. தேவனை விட்டு நாம் தூரம் போக கூடாது. ಕೆಟ್ಟ ಹೃದಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬಾರದು. அந்த பொல்லாத இதயம் நமக்குள்ள வரக்கூடாது. ಆದ ಕಾರಣ ಪ್ರತಿನಿತ್ಯ ನಾವು ಹೀಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அதன் காரணம் அனுதினம் நாம் இப்படியாய் ஜெபிக்க வேண்டும். ನಮ್ಮ ಹೃದಯ ಕಠಿಣವಾಗಬಾರದು. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, நம்முடைய இதயம் கடினப்பட்டு போக கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ಸೊ ಹಾಗಾದರೆ அப்படி என்றால் ನಮ್ಮ ಹೃದಯ ಕಠಿಣವಾಗಬಾರದು ಎಂದು ಹೇಗೆ ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದು? நம்முடைய இதயம் கடினப்பட்டு போகாமல் நாம் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅದೇ ಓದುತ್ತೇವೆ. 13வது வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬರಾದರೂ ಪಾಪದಿಂದ ಮೋಸ ಹೋಗಿ ಕಠಿಣರಾಗದಂತೆ ಈ ಹೊತ್ತು ಎಂಬ ಕಾಲವು ಇರುವ ತನಕ ಪ್ರತಿನಿತ್ಯ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಎಚ್ಚರಿಸಿರಿ. உங்களில் ஒருவரும் பாவத்தின் ஏமாற்றத்தினாலே கடினப்பட்டு போகாமல் இருக்க இன்று என்று சொல்லப்படும் நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் எச்சரியுங்கள். ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಎಚ್ಚರಿಸಬೇಕು. ஒருவருக்கொருவர் எச்சரிக்க வேண்டும். ನಾನು ಸಂದೇಶ ಕೊಡುವಾಗ நான் செய்திகளை கொடுக்கும்போது ದೇವ ವಚನವನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಬಹಳ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತೇನೆ. தேவனுடைய செய்தியை வசனத்தை தெளிவாக பேசுவதற்கு நான் மிகவும் முயற்சிக்கிறேன். ಈ ಸಂದೇಶ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು. இந்த செய்தியோட உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டும். ಅಂದರೆ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಪಾಪಗಳನ್ನು ತೊಳೆಯಬೇಕು. அப்படி என்றால் உள்ளத்தில் இருக்கிறதான பாவங்கள் கழுவப்பட வேண்டும். ಇಂದಿನ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯ ನೆರವೇರುವುದಿಲ್ಲ. இந்த நாட்களில் உள்ள சபைகளில் இந்த காரியம் நிறைவேறுவதில்லை. ಅನೇಕ ಸಭೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗ அநேக சபைகளை பார்க்கும்போது ಅದು ಕ್ಲಬ್ ಆಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. அது கிளப்பாக மாறிவிட்டிருக்கிறது. ಅಂದರೆ ನಿಮಗೆ ಸಂತೋಷ ತರುವಂತಹ ರೋಮಾಂಚನ ತರುವ ಸ್ಥಳವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. அப்படி என்றால் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதான மகிழ்ச்சி கொடுக்கிறதான இடமாக மாறிவிட்டிருக்கிறது. ಸಭೆ ಎಂದರೆ ಎಚ್ಚರಿಸುವ ಸ್ಥಳವಾಗಿರಬೇಕು. சபை என்றால் எச்சரிக்கை கூடிய இடமாக இருக்க வேண்டும். ದೇವರ ಶಿಕ್ಷೆ ಬರುತ್ತದೆ ಎಂದು ಎಚ್ಚರಿಸುವ ಸ್ಥಳವಾಗಿರಬೇಕು. தேவ தண்டனை வருகிறது என்று எச்சரிக்கிற இடமாக இருக்க வேண்டும். ಆದರೆ ಈ ದಿನ ಅನೇಕ ಸಭಾಪಾಲಕರು, ஆனால் இந்த நாட்களில் உள்ள அநேக சபை போதகர்கள் ಸಿನಿಮಾ ನಟರ ಹಾಗೆ சினிமா நடனக்காரர்களை போல ರೋಮಾಂಚ ತರುವ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. மகிழ்ச்சி தரக்கூடிய ஜனங்களாக மாறிவிட்டிருக்கிறார்கள். ಸಂತೋಷಪಡಿಸುವ ಜನರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சந்தோஷப்படுத்துகிற ಜನங்களாக மாறிவிட்டிருக்கிறார்கள். ಅವರ ಲಾಭಕ್ಕಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருடைய லாபத்திற்காக எச்சரிப்பை அவர்கள் விட்டு விட்டிருக்கிறார்கள். ಆದರೆ ಎಚ್ಚರಿಕೆ ಈ ದಿವಸ ನಡೆಯಬೇಕು. ஆனால் எச்சரிக்கை நாள் நடக்க வேண்டும். ಪ್ರತಿನಿತ್ಯ ನಡೆಯಬೇಕು. அனுதினம் நடக்க வேண்டும். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ದೇವರ ಶಿಕ್ಷೆ ಬರುವುದಾಗಿದೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, இல்லை என்றால் தேவ தண்டனை வருவதாக இருக்குது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ದೇವರು ಐಗುಪ್ತ ಜನರನ್ನು ಬಂಧನದಿಂದ ಬಿಡಿಸಿದನು. தேவன் எகிப்திய ஜனங்களை கட்டிலிருந்து விடுவித்தார். ಗುಲಾಮತ್ವದಿಂದ ಬಿಡಿಸಿದನು. அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். ಆದರೆ ಅದೇ ದೇವರು ஆனா அதே தேவன் ಅವರನ್ನು ವಾಗ್ದಾನ ದೇಶದಲ್ಲಿ ಸೇರಲಿಕ್ಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ. அவர்களை வாக்கு பண்ண தேசத்திற்கு போய் சேர விடவில்லை. ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ಅವರು ದೇವರನ್ನು ಕೋಪಗೊಳಿಸಿದರು. அவர்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள். ದೇವರು ಅದೇ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನಮಗೂ ನೀಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் அதே தண்டனை நமக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ಅದರ ಕಾರಣ ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ನಮಗೆ ಮೆಡಲ್ ಸಿಗುವುದಿಲ್ಲ. நாம் ஆரம்பம் செய்த உடனே நமக்கு மெடல் கிடைக்காது. ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವುದು ಮುಖ್ಯವಲ್ಲ, ஆரம்பம் செய்வது முக்கியமல்ல, ಹೇಗೆ ಮುಕ್ತಾಯ ಮಾಡುವುದೇ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. எப்படி முடிக்கிறோம் என்பதே முக்கியமா இருக்கிறது. 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ಮೊದಲಿರುವ ಭರವಸೆಯನ್ನು ಅಂತ್ಯದವರೆಗೂ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವ ಪಕ್ಕಕ್ಕೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗುತ್ತೀರ. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைக்கும் உறுதியாய் பிடித்துக்
கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவிடம் பங்குள்ளவர்களாக இருப்போம். ಕೊನೆಯವರೆಗೆ ಓಟವನ್ನು ನಿಷ್ಠೆಯಿಂದ ಓಡಬೇಕು. கடைசி வரை ஓட்டத்தை நேர்மையோடு ஓட வேண்டும். ಆಗ ಮೆಡಲ್ ಸಿಗುತ್ತದೆ. அப்பொழுது மெடல் கிடைக்கும். ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗುತ್ತೇವೆ. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடன் பங்குள்ளவர்களாக இருப்போம். ಅಂದರೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. அப்படி என்றால் ஆரம்பித்த உடனே நாம் இயேசு கிறிஸ்துவில் பங்குள்ளவர்களாக இருப்பதில்லை. ಮುಕ್ತಾಯದಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗುತ್ತೇವೆ. முடிவில் நாம் பங்கு கொள்ளுவோம். ಈ ಸಭೆಯ ಜನರು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. இந்த சபையின் ஜனங்கள் நல்ல விதத்தில் ஆரம்பித்தார்கள். ಆದರೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಳೆಯ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದರು. ஆனால் பாதையில் பழைய பாதைக்கு போக ஆரம்பித்தார்கள். ಹಳೆಯ ಧಾರ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳು, பழைய மத ரீதியான காரியங்கள், ಹಳೆಯ ಮೂಢನಂಬಿಕೆಗಳು, பழைய மூட நம்பிக்கை, ಹಳೆಯ ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸಗಳು, பழைய கெட்ட பழக்கங்கள், ಹಳೆಯ ಲೌಕಿಕ ಮಾರ್ಗ, பழைய உலக ரீதியான பாதை, ಹಳೆಯ ಸೈತಾನನ ವಿಷಯಗಳು, பழைய பிசாசின் விஷயங்கள். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನಾವು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡೋಣ. நம்முடைய இதயத்தை நாம் பரிசோதிக்க. ನಾನು ಯಾವ ಹಳೆಯ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಹಿಂಜರುಗುತ್ತಿದ್ದೇನೆ? நான் எந்த பழைய பாவத்தில் நான் பின்னடைகிறேன்? ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ನಾವು சகோதரிகளே, ಸಭೆಗೆ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ನಾವು ವಾಗ್ದಾನ ದೇಶದಲ್ಲಿ ಸೇರುತ್ತೇವೆ ಎಂಬುದು ದೃಢವಲ್ಲ. நாம் சபைக்கு வந்த உடனே நாம் வாக்குப்பண்ண தேசத்திற்கு போய் சேருவோம் என்பது நிச்சயம் அல்ல. ನಾನು ದೇವರಲ್ಲಿ ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೋ, நான் தேவனுக்குள்ள என்னுடைய இதயத்தை நான் கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறேனோ, ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ ಇಸ್ರೇಲ್ ಜನರು, தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை இஸ்ரவேல் ஜனங்கள். ಆದ ಕಾರಣ ಅವರು ವಾಗ್ದಾನ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಲಿಲ್ಲ. அதன் காரணமாக வாக்குப்பண்ண தேசத்துக்கு போய் சேரவில்லை. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ அதே விதத்தில் ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರಬಹುದು, நாம் ரட்சிப்பு அடைந்திருக்கலாம், ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಿರಬಹುದು, சபைக்கு போய் கொண்டிருக்கலாம், ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಬಹುದು, பாடல்களை பாடலாம், ದೇವರು ನಮಗೆ ಆರೋಗ್ಯ ನೀಡಿರಬಹುದು, தேவன் நமக்கு ஆரோக்கியம் கொடுத்திருக்கலாம், ಬಂಧನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ನೀಡಿರಬಹುದು, கட்டுகிறது விடுவித்திருக்கலாம், ಅನೇಕರು ಬಂದು ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿರಬಹುದು, அநேகர் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கலாம், ಅನೇಕರು ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಿ ನಿಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಬಹುದು, அநேகர் வந்து எண்ணெய் பூசி உங்களுக்கு ஜெபித்திருக்கலாம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೀರು ಕುಡಿಸಿರಬಹುದು, ஜெபித்த தண்ணீரை குடிக்க வைத்திருக்கலாம், ಬಂಗಲೆ ಇರಬಹುದು, பங்களா இருக்கலாம், ಕಾರ್ ಇರಬಹುದು. கார் இருக்கலாம். ಆದರೆ ஆனால் ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಸೇರುತ್ತೇವೆ ಎಂಬುದು ಖಚಿತವಲ್ಲ. சொர்க்கத்துக்கு சேருவோம் என்பது நிச்சயமல்ல. ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಸೇರುತ್ತೇವೆ ಎಂಬುದು ಖಚಿತವಲ್ಲ. பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவோம் என்பது நிச்சயம் அல்ல. ಇದುವೇ ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. இதுவே தேவனுடைய எச்சரிக்கையா இருக்குது பிரியமான சகோதர ಇದು ನನ್ನ ಎಚ್ಚರಿಕೆಯಲ್ಲ, இது என்னுடைய எச்சரிக்கை அல்ல. ದೇವರು ಆತನ ವಚನಗಳ ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் அவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம எச்சரிக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿದರು, இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதத்தை பார்த்தார்கள், ಬಿಡುಗಡೆಯನ್ನು ನೋಡಿದರು, விடுதலை பார்த்தார்கள், ಹಾಡುಗಳನ್ನು ಆಡಿದರು, பாடல்களை பாடினார்கள், ದೇವರ ಪರಾಂಬರಿಕೆಯನ್ನು ಕೂಡ ಅನುಭವಿಸಿದರು. தேவனுடைய பராமரிப்பை கூட அனுபவித்தார்கள். ಆದರೆ ವಾಗ್ದಾನ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಲಿಲ್ಲ. ஆனா வாக்குப்பண்ண தேசத்திற்கு போய் சேரவில்லை. ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋದರು. வனாந்தரத்திலே மரித்து போனார். ಬರಹಗಾರನು ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த கடிதத்தை எழுதவர் நம்ம எச்சரிக்கிறார். ನಾವು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇವೋ, நாம் நம்முடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ, ಕಠಿಣಪಡಿಸಿಕೊಂಡು ಹಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದೇವೋ, பழைய பாதைக்கு போக நாம் முயற்சிக்கிறோமோ, ದೇವರಿಗೆ ನಾವು ಮುಖ್ಯತ್ವ ನೀಡುತ್ತಿದ್ದೇವೋ, தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, ಅಥವಾ ಕೇವಲ ಭಾನುವಾರ ಸಭೆಗೆ ಹೋಗುವಂತ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದೇವೋ, அல்லது வெறும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போற கிறிஸ்தவளா இருக்கிறோமோ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಿಜವಾಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು உண்மையான ரட்சிப்படைந்திருக்கிறவர்கள் ಕೊನೆಯ ತನಕ கடைசி வரையும் ನಿಷ್ಠೆಯಿಂದ ಅವರ ಓಟದಲ್ಲಿ ಓಡುತ್ತಾರೆ. நேர்மையோடு அவருடைய ஓட்டத்தை ஓடுவார்கள். ಅಂದರೆ ದೇವ ವಚನಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ಓಡುತ್ತಾರೆ. அப்படி என்றால் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் ஓடுவார்கள். ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ಚಿನ್ನ ಅನ್ನು ನೋಡುವಾಗ, ಗೋಲ್ಡ್ ಅನ್ನು ನೋಡುವಾಗ தங்கத்தை பார்க்கும்போது ಅಕಸ್ಮಾತಿಗೆ ತಾಮ್ರವಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ. ஒருவேளை தாமிரமாக மாறுபடுவதில்லை. ನಾವು ರೋಲ್ಡ್ ಗೋಲ್ಡ್ ನೋಡುವಾಗ, நாம் உமா கோல்டை பார்க்கும்போது ಅದು ನೋಡುವುದಕ್ಕೆ ಚಿನ್ನ ಹಾಗೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, அதை பார்ப்பதற்கு தங்கம் போலவே காண்பித்துக் கொள்ளும். ಆದರೆ ಕೆಲವು ಸಮಯದ ನಂತರ ஆனா சில நாட்களுக்கு பிறகு ಅದರ ನಿಜವಾದ ಕಲರ್ ಹೊರಗೆ ಬರುತ್ತದೆ. அதனுடைய உண்மையான நிறம் வெளியே வரும். ಒಬ್ಬರು ತಮ್ಮ ಪ್ರಯಾಣವನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ, ஒருவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த உடனே, ಅಂದರೆ ಕ್ರಿಸ್ತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ, அப்படி என்றால் கிறிஸ்தவ பாதையில் நடப்பதற்கு ஆரம்பித்த உடனே ಅವರು ತಮ್ಮ ಗುರಿಯನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾರೆ ಎಂಬುದು ಖಚಿತವಲ್ಲ. அவர்கள் தங்களுடைய குறிக்கோளை தொடுவார்கள் என்பது நிச்சயம் அல்ல. ನಾನು ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. நான் அநேக கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன்.
ಅನೇಕ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಮಾಡುತ್ತಾರೆ. அநேக ஜெபங்களை செய்வார்கள். ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள், ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ஆரோக்கியத்திற்காக ஜெபிப்பார்கள், ಸಫಲತೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ஜெயத்திற்காக ஜெபிப்பார்கள், ಮನೆಗಳಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, வீடுகளுக்காக ஜெபிப்பார்கள், ಮದುವೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. திருமணத்திற்காக ஜெபிப்பார்கள். ದೇವರು ಕೂಡ ಇದೆಲ್ಲ ನೀಡುತ್ತಾನೆ. தேவன் கூட இதெல்லாம் கொடுப்பார். ಆದರೆ ಅವರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇರುತ್ತಾರೆ ಎಂಬುದು ಖಚಿತವಲ್ಲ ಈ ವಚನದ ಮೂಲಕ. ஆனால் இந்த வசனத்தின் பிரகாரமாய் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவார்கள் என்பது இல்லை. ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುವಾಗ ಮಾತ್ರ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗುತ್ತೇವೆ. நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது மாத்திரம் நாம் தேவனோடு பங்குள்ளவராக இருப்போம். ನೀವು ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ நீங்க தேவ வார்த்தைகளை கேட்டு ಸ್ವ ಇಚ್ಛೆಯಿಂದ சொந்த இச்சையினால் ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಾಗ ಮಾತ್ರ அதன் பிரகாரம் நடக்கும்போது மாத்திரம் ನೀವು ನಿಮ್ಮ ಗುರಿಯನ್ನು ತಲುಪುತ್ತೀರ. நீங்க உங்களுடைய குறிக்கோளை தொடுவீர்கள். ಈ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಳೆಯ ಸ್ವಭಾವಗಳು ಬರುತ್ತದೆ, இந்த பயணத்தில் நம்முடைய பழைய சுபாவங்கள் வெளிவரும். ಆದರೆ ನಾವು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. ஆனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ಯಾಕೆಂದರೆ ನಾವು ಅವಿಧೇಯರಾಗುವಾಗ ஏனென்றால் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது ನಮ್ಮ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವ ಜನರು ಕೂಡ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ. நம்முடைய பயணத்தில் நம்மோடு கூட வருபவரும் கூட அந்த கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಜನರನ್ನು ದೇವರು ಬಿಡಿಸಿದನು. எகிப்து தேசத்தை விட்டு ஜனங்களை தேவன் விடுவித்தார். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ದೇವರಿಗೆ ಅವಿಧೇಯರಾಗಲಿಲ್ಲ. அங்கு எல்லோரும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகவில்லை. ಆದರೆ ಆ ಜನಾಂಗ ஆனால் தலைமுறை ಯಾರು ಆ ವಾಗ್ದಾನ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಲಿಲ್ಲ. யாரும் அந்த வாக்குப்பட்ட தேசத்துக்கு போய் சேரவில்லை. ನೀವು ಗಂಡನಾಗಿರಬಹುದು, நீங்கள் கணவனாக இருக்கலாம், ಹೆಂಡತಿಯಾಗಿರಬಹುದು, மனைவியாக இருக்கலாம், ತಂದೆಯಾಗಿರಬಹುದು, தகப்பனாக இருக்கலாம், ತಾಯಿಯಾಗಿರಬಹುದು. தாயாக இருக்கலாம். ನೀವು ದೇವರನ್ನು ಕೋಪಗೊಳಿಸುವಾಗ நீங்கள் தேவனை கோபப்படுத்தும் போது ನಿಮ್ಮ ಅವಿಧೇಯತೆಯ ಕಾರಣ உங்களுடைய கீழ்ப்படியாத காரணம் ಕುಟುಂಬಕ್ಕೂ ಶಿಕ್ಷೆ ಬರುವುದಾಗಿದೆ. குடும்பத்திற்கும் தண்டனை வருவதா ಅದು இருக்கிறது. ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಆ ಶಾಪ ಅನೇಕ ತಲೆಮಾರುಗೆ ಮುಂದುವರಿಯುತ್ತದೆ. அந்த சாபம் அநேக தலைமுறையாக முன்தொடரும். ನಾವು ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು. நாம் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். ಉದಾಹರಣೆಗೆ உதாரணமாக ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಪ್ರತಿನಿತ್ಯ ಕುಡಿದು ஒரு மனுஷன் அனுதினமும் குடித்து ಅವನ ಸ್ವಂತಕ್ಕಾಗಿ, அவனுடைய சந்தோஷத்திற்காக, ಅವನ ಸ್ವಂತ ಒಂದು ಸ್ವಾರ್ಥಕ್ಕಾಗಿ அவனுடைய ஒரு சொந்த சுயநலத்திற்காக ಕುಡಿದು ಮರಣ ಹೊಂದುತ್ತಾನೆ. குடித்து மரணம் அடைவான். ಆದರೆ ಅವನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಕಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஆனால் அவனுடைய பிள்ளைகளும் மனைவியும் கஷ்டப்படுவாள். ಒಬ್ಬನ ಸ್ವಾರ್ಥಕ್ಕಾಗಿ, அவனுடைய சொந்த சுயநலத்திற்காக, ಅವಿಧೇಯತೆಗಾಗಿ கீழ்ப்படியாத காரணம் ಮರಣ ಹೊಂದಿ மரணம் அடைந்து ಅವನ ಕುಟುಂಬ ಕಷ್ಟಪಡುತ್ತದೆ. அவனுடைய குடும்பம் கஷ்டப்படும். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ அதே ನಾವು விதத்தில் ದೇವರನ್ನು ಕೋಪಗೊಳಿಸುವಾಗ நாம் தேவனை கோபப்படுத்தும் ನಮ್ಮ போது ತಲೆಮಾರುಗಳು ಕಷ್ಟಪಡುತ್ತದೆ. நம்முடைய தலைமுறைகள் கஷ்டப்படும். ಆದ ಕಾರಣ அதன் காரணம் ಈ ಸಮಸ್ಯೆಗೆ ಪರಿಹಾರ ಏನಾಗಿದೆ இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் என்னவா ಅದನ್ನೇ ನಾವು 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அதே நாம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ಪರಸ್ಪರ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಎಚ್ಚರಿಸಬೇಕು. நாம் ஒருவரை ஒருவர் எச்சரிக்க வேண்டும். ಪರಸ್ಪರ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಎಚ್ಚರಿಸಬೇಕು. நாம் ஒருவரை ஒருவர் எச்சரிக்க வேண்டும். ಈ ಕಾರ್ಯ ಈ ದಿನದ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. இந்த காரியம் இந்த நாட்களில் உள்ள சபைகள் நடக்குவதில்லை. ಆದ ಕಾರಣವೇ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಕೇವಲ ಕುರ್ಚಿ ಬಿಸಿ ಮಾಡುವ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அதன் காரணம் அநேக கிறிஸ்தவர்கள் வெறும் நாற்காலியை சூடுபடுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ಪ್ರಯೋಜನಕ್ಕೆ ಬಾರದಂತ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. உபயோகம் இல்லாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ಪಾಪದಲ್ಲಿರುವ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. பாவத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ಸ್ವಂತ ಲಾಭಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುವ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. சொந்த லாபத்திற்காக இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ಖಂಡಿತವಾಗಿ ಪ್ರತಿ ವಾರ ನಾವು ದೇವ ವಚನವನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. நிச்சயமாக நாம் எல்லா வாரமும் தேவனுடைய வார்த்தை தெளிவாக பேசுகிறோம். ಆದರೆ ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕೆಂದರೆ, ஆனால் நீங்கள் தேவனுக்குள் வளர வேண்டும் ಸಭೆ என்றால், ಬೆಳೆಯಬೇಕೆಂದರೆ சபை வளர வேண்டும் என்றால் ನೀವು ದೇವ ವಚನವನ್ನು ಕೇಳಬೇಕು. நீங்கள் தேவ வசனத்தை கேட்க வேண்டும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது ಮಾತ್ರமல்ல, ಪರಸ್ಪರ ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಎಚ್ಚರಿಸಬೇಕು. நாம் ஒருவர் ஒருவர் எச்சரிக்க வேண்டும். ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡಿ ಎಚ್ಚರಿಸಬೇಕು. ஊக்குவித்து எச்சரிக்க வேண்டும். ಯಾಕೆಂದರೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ஏனென்றால் பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಿಜವಾದ ಆರಾಧನೆ ಏನೆಂದರೆ உண்மையான ஆராதனை என்னவென்றால் ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟುವುದಲ್ಲ, கை தட்டுவதல்ல, ಸುಮ್ಮನೆ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡುವುದಿಲ್ಲ, சும்மா பாடல்களை பாடுவதல்ல, ಸುಮ್ಮನೆ ಜಂಪ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ, சும்மா குதிப்பதல்ல, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡಾಡುವುದಲ್ಲ, அங்கங்கு ஓடாடுவதல்ல, ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದು. தேவனுக்கு கீழ்ப்படிவது. ವಿಧೇಯರಾಗದಿದ್ದರೆ கீழ்ப்படியாவிட்டால் ನಮ್ಮ ಹಾಡುಗಳು ಸುಳ್ಳು, நம்முடைய பாடல்கள் போய், ಚಪ್ಪಾಳೆ ಸುಳ್ಳು,
கைத்தட்டுதல் ನಮ್ಮ பொய், ನಡತೆ ಸುಳ್ಳು, நம்முடைய நடத்தை பொய், ನಮ್ಮ ಮಾತುಗಳು ಸುಳ್ಳು, நம்முடைய வார்த்தைகள் ನಮ್ಮ பொய், ಕಮ್ಯೂನಿಯನ್ ಸುಳ್ಳು, நம்முடைய கம்யூனியன் பொய், ಎಲ್ಲವೂ ಸುಳ್ಳುವಾಗಿದೆ. எல்லாம் பொய்யா இருக்கிறது. ಆದ ಕಾರಣ அதன் ನಾವು காரணம் ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ನಿಷ್ಠೆಯಿಂದ ನಮ್ಮ ಓಟವನ್ನು ಮುಂದುವರಿಸೋಣ. நேர்மையோடு நம்ம ஓட்டத்தை முன்தொடரலாம். ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ಸಭೆಗೆ ಬಂದಿದ ತಕ್ಷಣ சபைக்கு வந்த உடனே ನಾವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಸೇರುತ್ತೇವೆ ಎಂಬುದು ಖಚಿತವಲ್ಲ. நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேருவோம் என்பது நிச்சயம் அல்ல. ಜನರು ಅನೇಕ ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು, ஜனங்கள் அநேக எண்ணெய் பூசி ஜெபிக்கலாம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೀರು ಕುಡಿಸಬಹುದು, ஜெபித்து தண்ணீரை குடிக்க வைக்கலாம், ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ಟವಲ್ ಕೊಡಬಹುದು, ஜெபம் செய்து டவலை கொடுக்கலாம், ಅನೇಕ ಮೂಢನಂಬಿಕೆಯ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಬಹುದು. அநேக மூட நம்பிக்கையான காரியங்களை ಆದರೆ செய்யலாம். ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಸೇರಬೇಕೆಂದರೆ ஆனால் பரலோக ராஜ்யம் போய் சேர வேண்டும் என்றால் ನಾವು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಶಾರ್ಟ್ ಕಟ್ ಇಲ್ಲ. தேவனுடைய பாதையில் குறுக்கு வழி இல்லை. ಪ್ರತಿನಿತ್ಯ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. அனுதினமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ನಾವು வேண்டும். ವಾರವಿಡೀ ದೇವರಿಗೆ ಅವಿಧೇಯರಾಗಿ நாம் வாரம் முழுவதும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் ಕೇವಲ ಭಾನುವಾರ ಹೋಗಿ ನಾವು ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ வெறும் ஞாயிற்றுக்கிழமை போய் நாம் பாடல்களை பாடி ಜಂಪ್ ಮಾಡಿ குதித்து ಲೈಟ್ಗಳನ್ನು ನೋಡಿ லைட்களை பார்த்து ನಾವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಸೇರುತ್ತೇವೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಗ್ಯಾರಂಟಿ ಇಲ್ಲ. நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேருவோம் என்பது நிச்சயம் அல்ல. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ದೇವರು ಈ ದಿನ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட ಆದ பேசியிருக்கிறார். ಕಾರಣ அதன் காரணம் ಈ ದಿನವೇ இன்றைக்கு ಈ ಹೊತ್ತೇ இப்பொழுதே ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. தேவன் பக்கம் திரும்பிக் கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ಆಗ ಮಾಡದಿದ್ದರೆ அப்படி செய்யாவிட்டால் ದೇವರ ಶಿಕ್ಷೆಗೆ ಒಳಗಾಗುತ್ತೇವೆ. தேவ தண்டனைக்கு உள்ளாகுவோம். ದೇವರು ಬಯಸುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்றால், ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ದೇವರು ಬಯಸುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, தேவன் விரும்புகிற விஷயம் என்னவென்றால், ಆತನ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಸೇರಬೇಕು. பரலோக ராஜ்யம் போய் சேர வேண்டும். ಆತನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ಬಾಳಬೇಕು. அவருடைய ராஜ்யத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டும். ಸಮಾಧಾನದಲ್ಲಿ, சமாதானத்தோடு, ಸಂತೋಷದಲ್ಲಿ சந்தோஷத்தோடு ಆತನ ಸಂಗಡ ಜೀವನ ಮಾಡಬೇಕು. அவரோடு கூட வாழ்க்கையை வாழ வேண்டும். ಹಾಗೆ ನಡೆಯಬೇಕೆಂದರೆ அப்படி நடக்க வேண்டும் ನಾವು என்றால் ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ಈ ದಿನ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡೋಣ. இந்த நாளில் நம்மை நாம் பரிசோதிக்கலாம். ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எங்க இருக்கிறார்? ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? என்னுடைய இதயத்தில் எங்க இருக்கிறார்? ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನು ಮಧ್ಯಸ್ಥಿಕನಾಗಿದ್ದಾನೋ, என்னுடைய வாழ்க்கையில் அவர் நடுநிலையாக இருக்கிறாரோ, ಅಥವಾ ನನ್ನ ಸೌಕರ್ಯಕ್ಕಾಗಿ, அல்லது என்னுடைய சௌகரியத்திற்காக, ನನ್ನ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ, என்னுடைய சமாதானத்திற்காக, ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕಾಗಿ, என்னுடைய ನನ್ನ சந்தோஷத்திற்காக, ಲಾಭಕ್ಕಾಗಿ என்னுடைய லாபத்திற்காக ಆತನನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೋ? அவரை பயன்படுத்துகிறேனோ? ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ಈ சகோதரிகளே, ಸಂದೇಶದಿಂದ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, இந்த செய்தியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்திக் கொள்கிற விஷயம் என்னவென்றால், ದಯವಿಟ್ಟು ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಿರಿ. தயவு செய்து கவனமிட்டு கேளுங்கள். ಪಶ್ಚಾತ್ತಾಪದ ಮೂಲಕ உங்களுடைய பாவத்தின் தவறுகளை உணர்வதன் மூலமாக ನಿಮ್ಮ ಕಠಿಣವಾದ உங்களுடைய கடினமான ಮತ್ತು ಕೆಟ್ಟ ಹೃದಯವನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. மற்றும் பொல்லாத இதயத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ தேவனுடைய வார்த்தையை கேள்வி ಈ ಹೊತ್ತೆ ವಿಧೇಯರಾಗಿ. இன்றைக்கே கீழ்ப்படியுங்கள். ಈ ಹೊತ್ತು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುವ ದಿವಸವಾಗಿದೆ. இன்றைக்கு மனம் திரும்புகிற நாளா இருக்கிறது. ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, தேவன் சொல்லுகிறார், ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಕಡು ಕೆಂಪಾಗಿದ್ದರು, உன்னுடைய பாவங்கள் சிவப்பாக இருந்தாலும் ಪಶ್ಚಾತ್ತಾಪದಿಂದ ನಾವು ಹಿಂದಿರುಗುವಾಗ, மனம் திரும்புவதோடு நாம் திரும்பும் போது, ನಮ್ಮ ಕೆಟ್ಟ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಬಳಿ ಹಿಂದಿರುಗುವಾಗ, நம்முடைய பொல்லாத பாதை விட்டு தேவனிடம் திரும்பும் போது, ಅಂದರೆ ನಿಜವಾಗಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುವಾಗ, அப்படி என்றால் உண்மையாக தவறுகளை உணரும் போது ದೇವರು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ತೊಳೆಯುತ್ತಾನೆ. தேவன் நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். ಇಳುಪಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. வெண்மையாக மாற்றப் போகிறார். ಕಾರಣ, அதன் காரணம் ಈ ಹೊತ್ತು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವ ದಿವಸವಾಗಿದೆ. இன்றைக்கு தேவனிடம் திரும்பிக் கொள்கிற நாளா இருக்கிறது. ಯಾಕೆಂದರೆ ನಾಳೆ ಅದು ತಡವಾಗಬಹುದು. ನನ್ನ ಏನೆಂದರೆ- ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ஏனென்றால் நாளைய தடையாகலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ದೇವರು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் எச்சரிக்கிறார். ದೇವರು ಎಚ್ಚರಿಸುವ ಕಾರಣವೇನೆಂದರೆ, தேவன் எச்சரிக்கிற காரணம் என்னவென்றால், ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அவர் உங்களை அன்பு கூறுகிறார். ನೀವು ವಾಗ್ದಾನ ದೇಶದಲ್ಲಿ ಸೇರಬೇಕು ಎಂಬುದೇ ಆತನ ಬಯಕೆಯಾಗಿದೆ. நீங்கள் வாக்குப்பண்ண தேசத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமா இருக்கிறது. ನಾವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಆತನಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. நாம் நரகத்துக்கு போவது அவருக்கு விருப்பம் இல்ல. ನಾವು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿರುವುದಕ್ಕೆ ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. நாம் அவரிடத்தில் இருக்க அவர் விரும்புகிறார். ಆದ ಕಾರಣವೇ ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அதன் காரணமே நம்மை அவர் எச்சரிக்கிறார். ನಾವು ಈ ಎಚ್ಚರಿಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು நாம் இந்த எச்சரிப்புக்கு செவி கொடுத்து ನಮ್ಮನ್ನು ನಾವು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நம்மை நாம் மாற்றிக்கொள்ளலாம். ನಮ್ಮ ಕೆಟ್ಟ ಹೃದಯವನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய பொல்லாத இதயத்தை நாம் மாற்றிக்கொள்ளலாம். ಕೆಟ್ಟ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು
பொல்லாத பாதையை விட்டு ಹೊಸ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯೋಣ. ಹೊಸ ಮಾರ್ಗದಲ್ಲಿ நடக்கலாம். ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯೋಣ. ದೇವ ಪಾதையில் நடக்கலாம். ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. தேவன் உங்களோடு கூட ಈ பேசியிருக்கிறார். ಸಂದೇಶ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಗಳು ತರಲಿ. இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு ಅದು வரட்டும். ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ತರಲಿ. ஆசீர்வாதங்களை கொடுக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಆತನ ರೆಕ್ಕೆಯ ಮರೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಮಾಚಲಿ. அவருடைய செட்டையின் கீழே உங்களை மறைக்கட்டும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಆತನ ಪ್ರಕಾಶವು ನಿಮ್ಮ ಮುಖಗಳಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. அவருடைய பிரகாசம் உங்களை பிரகாசிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಾವು ಭೇಟಿ ಮಾಡೋಣ. இன்னொரு முறை நாம் சந்திக்கலாம். God bless you. God bless you.